இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரெண்டு தான் எனர்ஜி சோலார் பேனல். சரியா? இதான் வெயிட். என்னம்மா வீடியோ கால்ல வந்திருக்க? சொல்லுமா. அத்தை, ப்ராஜெக்ட்ட நான் முடிச்சிட்டேன். நீங்க உங்க லேப்டாப்பை திறந்து மெயில் செக் பண்ணுங்க. சரிம்மா, ஒரு நிமிஷம் லைன்ல இரு. மெயில பாத்துட்டமா. அத்த இன்னொரு விஷயம், நீங்க ஆபீஸ்க்கு போய் மறுபடியும் லேப்டாப் ஓபன் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த பிளானை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அதை கரெக்டா பக்காவா பிரசன்ட் பண்ணுங்க. ஓகேவா? அத்த, கவலைப்படாதீங்க. இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிம்மா. எலக்ட்ரிசிட்டி பேக்கப்காக நாங்க சோலார் பேனல்ஸ் வைக்கலாம்னு இருக்கோம். கவர்மெண்ட் இதை என்கரேஜ் பண்றதால இத செய்யறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம் அப். முடிஞ்ச அளவு எலக்ட்ரிசிட்டியையும் தண்ணீரையும் மிச்சம் பண்ணி அதே நேரம் வசதியிலையோ குவாலிட்டிலையோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம நாங்க பண்ணிருக்கிற ப்ராஜெக்ட் இது. I hope I impressed you all. Thank you. Superb, ma'am. Excellent work. ரொம்ப பிரமாதமா யோசிச்சிருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி பானுமதி சப்மிட் பண்ண ப்ராஜெக்ட் ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது. அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா உங்க ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்றதால கிடைக்கிற லாபத்துக்கு இணையா the company will have a goodwill. கம்பெனிக்கு நல்ல பெயரும் மரியாதையும் கிடைக்கும். ஆனா பானுமதி, உங்களோட ப்ராஜெக்ட்ல வெறும் பிசினஸ் மோட்டிவ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா உங்க ப்ராஜெக்ட்ல லாபத்தை தாண்டி அங்க இருக்கிற மக்களுக்கான வெல்ஃபேர், அவங்களுக்காக அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த நிறைய நல்ல திட்டங்கள் இருந்துச்சு. அதனால சுபத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உங்களோட ப்ராஜெக்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டெண்டர் நாங்க உங்களுக்கே தரோம். ரொம்ப கஷ்டப்பட்டல. எப்படியாவது ராகவ தடுத்து இந்த மீட்டிங்க்கு வர முடியாம பண்ணி இந்த டெண்டரை கைப்பற்றணும்னு நீ ரொம்ப கஷ்டப்பட்டல. ஒரு காலமும் உன்னால என் குடும்பத்தையோ என்னையோ ஜெயிக்கவே முடியாது. என் மருமக வந்த ராசி, அவங்க என் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச நாளே என் கம்பெனிக்கு ஒரு பெரிய டெண்டர் கிடைச்சிருக்கு. பை தி வே, இந்த பிளான் கூட நான் பண்ணல. என் மருமக இசைதான் என்ன பண்ண வச்சா. இனிமேலாவது ஒழுங்கா திருந்தி இருக்கிற வழிய பாரு. மட்டும் நம்ம தோத்துருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்னே தெரியல. நீங்க காப்பாத்திட்டீங்கம்மா. தேங்க்ஸ். ராகவ், நன்றியே எனக்கு சொல்லாத. இப்ப உன் கையில இருக்கிற ஆர்டருக்கு நான் காரணம் இல்ல, நம்ம இசைதான் காரணம். என் மருமக இசையாலதான் நமக்கு இந்த ஆர்டர் கிடைச்சது. இல்லனா அந்த பானுமதி கிட்ட நாம தோத்து போயிருப்போம். நீ பாராட்டுறதா இருந்தா இசையதான் பாராட்டணும். அங்க இருந்த எல்லாருமே அப்படியே இசையோட ப்ராஜெக்ட் பிளான பார்த்து அசந்துட்டாங்க.
இந்தாங்க புடிங்க ஆர்டர்னு கொடுத்துட்டாங்கப்பா. வாவ். எதையாவது ஒண்ணு முந்திரி கொட்டை மாதிரி பண்ணி பாராட்டு வாங்கிடுறாளே. என் பொண்ண பேர் எடுக்க வைக்கணும்னு பார்த்தா இவ பேர் எடுத்துக்கிட்டே போறா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆமா, இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? அது நான் மினியேச்சர் பண்ற மாதிரி பண்ணதுதான். அத தவிர நாங்க ஒண்ணும் பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது. ம்ஹும். இசை, உன் டிசைன்ஸ பார்த்து ஃபாரின் கிளையன்ட்ஸே பாராட்டினாங்க. இனிமே நம்ம கம்பெனிக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீதான் பண்ற, புரியுதா? சரிங்க அத்தை. இவ என்னோட அக்கா. இவளுக்காக தான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். இவளுக்கு காது நல்லா தான் கேட்டுட்டு இருந்துச்சு. 8 வயசு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனால ஏற்பட்ட அதிர்ச்சியில அதுக்கப்புறம் எந்த சத்தமும் கேட்கலையா. இத்தனை வருஷத்துல கேள்விப்படுற எல்லா டாக்டர் கிட்டயும் செக் பண்ணி பார்த்துட்டோம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதான் கூட்டிட்டு வந்தேன். சரி, செக் பண்ணி பாத்துடலாம். ம். இங்க உட்காருங்க. டாக்டர், எனக்கு காது கேட்காதுதான். ஆனா பார்த்து என்னால புரிஞ்சுக்க முடியும். இப்ப கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் தானே சொன்னீங்க. குட். வாங்க சிஸ்டர், கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். என்ன இசை வர்ஷினி மாதிரி இருக்கு? இவளுங்களா? இவளுங்க எதுக்கு இங்க வந்துட்டு போறாளுங்க? சிஸ்டர் சொல்லுங்க மேடம். அதோ அங்க 2 பேர் போறாங்கல்ல, அவங்க 2 பேரும் இப்போ எதுக்கு டாக்டர் கிட்ட வந்துட்டு போறாங்க? அந்த பொண்ணுக்கு காது கேட்காது, கன்சல்டேஷனுக்கு வந்துட்டு போறாங்க. என்னது, காது கேட்காதா? என்ன சிஸ்டர், அந்த பொண்ணுங்கள சொல்ற? நல்லா பாருங்க, சரியா பார்த்து சொல்லுங்க. அந்த பொண்ணை தான் நானும் சொல்றேன் மேடம். காது கேட்கலையா. சின்ன வயசுல விபத்துல காது கேட்காம போயிடுச்சான். அதான் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்துட்டு போறாங்க. அந்த 2 பொண்ணுங்கள யாருக்கு காது கேட்காது? அதோ வலது பக்கம் போறாளே அந்த பொண்ணுக்கு தான். அடி பாவிங்களா, செவிட்டு பொண்ணு கட்டி வச்சு என் குடும்பத்தை ஏமாத்த பாக்குறீங்களா? ஏற்கனவே ஜாதக பித்தலாட்டம், இதுல செவிடு வேறயா? இப்பவே போய் அன்னிக்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற. இன்னைக்கு வெளுக்க போது எல்லா உண்மையும்.